அது மேமோகிராம் எப்படி செய்வாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். உங்களை அந்த ஸ்கேன் அந்த தனி அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 பிளேட்ஸ் இருக்கும். அந்த மேமோகிராம் மிஷின்ல 2 பிளேட் இருக்கும். அந்த 2 பிளேட்டுக்கு சென்டர்ல அந்த பிரஸ்ட் டிஷ்யூ ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சு அந்த 2 பிளேட்டையும் பிரஸ்ட்ல கான்டாக்ட்ல வைப்பாங்க. வச்சுட்டு ஒரு நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வியூ 2 டைரக்ஷன்ல வந்து இந்த கதிர்வீச்சுகள் வந்து எக்ஸ்ரே எடுக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் வியூஸ் தேவைப்பட்டா அந்த ஸ்கேன் டாக்டர் அடிஷனலா 1 or 2 வியூஸ் போட்டு அந்த ஸ்கேன் எடுப்பாங்க. இது எக்ஸ்ரே மேமோகிராம். அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் தெரியும், நம்ம வயிற்றுக்கு எப்படி வயிறு வலிக்கலாம் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்றோமோ அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் மிஷின்ல மார்பகத்தை மேல செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது செய்யறதன் மூலமா பெரிய அளவுக்கு வலியோ இல்ல வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான டெஸ்ட்டோ இல்ல இதை செஞ்சா அன்னைக்கு டே ஃபுல்லா லீவ் பண்ணுவோம், ஒர்க்கு போக முடியாம போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு கை காலுக்கு ஏதாச்சும் ஒரு வலி இருந்தால் எக்ஸ்ரே எடுக்கிறோமோ அதே போலதான் இது மார்பகத்தை எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே. அடுத்த விஷயம், இந்த மேமோகிராம் முன்னாடி எப்படி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கேனுக்கான டெக்னிக் பத்தி உங்களுக்கு கிளியரா நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் உங்க டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. யூஸ்வலா அந்த மாதிரி ஸ்கேனுக்கு வரும்போது டியோட்ரன்ஸ், பர்ஃபியூம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் போடாம இருக்கிறது நல்லது. ஒரு சில டைம் இதனால கொஞ்சம் ஆர்டிஃபெக்ட் சேஞ்சஸ் வரலாம். இல்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணாம இருந்தா நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு அப்நார்மல் விஷயங்கள் இருக்கு, நம்ம இந்த ஸ்கேனை மட்டும் வச்சு கிளியரா வந்து அது சாதாரண கட்டியா இல்ல தொந்தரவான கட்டியா, பயாப்சி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷனல் டெஸ்ட் லைக் எம்ஆர் மேமோகிராம் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். ஸோ இதை பத்தி எல்லாமே ட்ரீட்டிங் ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இந்த மேமோகிராமை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது என்ன, எப்போ எடுக்கணும், எவ்வளவு நாளைக்கு ஒன்று எடுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட டெக்னிக் என்ன, இது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ மேமோகிராம் பத்தி வேற எதுவும் டவுட் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமாவோ அதனுடைய ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாவோ இருக்கிற எல்லா டவுட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் காமனஸ்ட் கேன்சர் அண்ட் ஃபீமேல், one of the most curable malignancy of human being if properly diagnosed at early stage. ஸோ அதனால எக்காரணத்து கொண்டும் மார்பகத்தில் ஒரு டவுட் இருந்தால் ஹார்ட்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கான கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது.